بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي السلام عليكم ورحمة الله وبركاته சூரத்து காஃபில் கடைசி பகுதி இன்னும் ரெண்டு ஸ்டோரி இருக்குது, ரெண்டு கதை இருக்குது. மூசா நபி பயணம் போன அந்த கதையும், அடுத்தது ஜுல்கர்னைனுடைய கதை. இதோட இன்ஷா அல்லாஹ் இந்த சூரா முடியும். இன்றைக்கு மூசா நபியுடைய கதையை பார்ப்போம். வாரக்கிழமை ஜுல்கர்னைன் என்ற கதையை பார்த்து ரமலானோட சூரத்து காஃபை முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த கதையில் சில இடங்கள் கருத்து வேறுபாடுக்கு உட்பட்ட பகுதிகள் இருக்குது, அல்லது குர்ஆனில் இல்லை, அதை வச்சு பிறகு பேசப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாம் எங்களுக்கு டீட்டெயில்ஸாகவோ டீப்பாகவோ போயிட்டு தேவையில்லை. குர்ஆன்ட போக்குன்னு நாங்கள் நேரத்தோடு பார்த்தோமே, எந்த தேவைன்னு சொன்னால் எங்களுக்கு அதில் லெசன் எடுக்கிறதன் குர்ஆனில் சொல்லப்படுற கதைகள்ட முக்கியம். அப்போ அதில் எது தேவையோ அந்த விஷயத்தை மட்டும் குர்ஆன் சொல்லி கொண்டு போகும். உதாரணமாக இதில் வரக்குள்ள சரி, மூசா நபியோட ஒரு இளைஞர் போனன்னு வரும். அந்த ஒரு வேர்ட் தான் வரும், ஒரு இளைஞர் ஃபத்தன். அப்போ அவர் யார், அவர் எங்கே இருந்தார், அவரோட வயசு என்ன, அதை பற்றி எந்த டீட்டெயில்ஸும் வரல. நடக்கிற என்னென்னா, எங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற இடங்கள் இது தானே. ஒன்றை பேசிட்டு வந்து அப்போ இளைஞர் நாங்கள் மாறினோம்னா அவரை பற்றி தான் பேசிட்டு போவோமே தவிர அந்த 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 ஸ்டோரியோட அந்த விஷயம் அல்லது அல்லாஹ் தாலா நாட வந்த விஷயத்தை நாங்கள் மறந்து போயிடுவோம். ஏன்னா அது மாதிரி ஏதாவது இடங்களில் நாங்கள் அப்படி ஸ்லிப்பாகி போயிடாமக்கி மெயின் பகுதியை மட்டும்தான் நாங்கள் பார்த்துட்டு போவோம். இதில் இந்த கதையில் உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட காஃபிர்கள் வந்து கேட்குற என்னென்னா, மதீனாவுக்கு போயிட்டு வந்து தானே சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் நபியாக இருந்தால் அஸ்ஹாபுல் கஹ்ஃபை பற்றியும் ஜுல்கர்னைனை பற்றியும் சொல்லுங்கண்டு. அப்போ அதை பற்றி கேட்டது பிறகு தான் இந்த சூரா இறங்குது. அப்போ 2 ஸ்டோரியை கேட்டது பிறகு அல்லாஹ் தாலா 4 ஸ்டோரியை கொடுக்குறாங்க. அந்த தோட்ட சொந்தக்காரரை பற்றியும் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் மூசா நபியுடைய சம்பவத்தை பற்றியும் கொடுக்குறாங்க. அப்போ இதில் ஏன் இப்படி 2 ஸ்டோரி கூடுதலாக வந்த விஷயத்துக்கும் தப்சீரில் விளக்கம் கொடுத்துக்கிறாங்க. என்னென்னா, ஆரம்பத்திலே பார்த்தோம், அந்த குறைஷி காஃபிர்கள் வந்து கேட்குறதே ஒரு ஒரு ப்ரைட் அல்லது ஒரு எரகன்ஸ், அது மாதிரி ஒரு பண்புன்ற சொன்னோம் தானே. நாங்கள் பெரிய ஆட்கள், எங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு இடத்த தாங்கன்னு பேசி போட்டுத்தான் இந்த ஸ்டோரி வருது. அப்போ அவங்களோட அந்த பண்பை உடைக்கிறதுக்கு தோட்டக்காரண்ட கதை இதெல்லாம் போட்டு ஒரு ஒரு பதில் அல்லாஹ் தஆலா கொடுக்குறாங்க. அதே மாதிரி யூதர்கள் தான் அனுப்பி வைக்கிறாங்க, ரசூல்லா முகம்மதுக்கு இந்த ஸ்டோரிகள் தெரியுமா, தெரியாமல் கேட்கும், எனவே கேட்டு பாருங்க, அல்லது முகம்மதை விட எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யூதர்கள் அவங்களோட மென்டாலிட்டி என்ன, முகம்மதை விட எங்களுக்கு அந்த கதை தெரியும், அவர்கிட்ட கேட்டு பாருங்க. அப்படி வந்த நேரம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு சேர்த்து தான் ஒரு பதிலை கொடுக்கறதுக்காக தான் இந்த கதையை சொல்லிக்கிறாங்க. அதாவது கேட்டு வந்த குறைஷியலுக்கும் அவர்களோட அதை சொல்லி அனுப்பின யூதர்களுக்கும் போகணும். என்னண்டா, இந்த கதையில் வந்து உண்மையிலே வர மூசா நபி டிரெக்டாக வர சம்பவம் சஹீல் புகாரில் வர ஹதீஸ் என்னென்னா, மூசா நபி ஒரு இடத்துல அவர் பேசி கொண்டிருக்கும்போது, அவருடைய சமூகத்தில் பனு இஸ்ரவேலுக்கு மத்தியில் பேசி கொண்டிருக்கும்போது அங்கே ஒரு கேள்வி ஒன்று எழுப்பப்படுது மூசாட்ட, யார் இந்த உலகத்தில் நல்லா படித்தாள், மண் அலமு உலமா இல் அர், இந்த உலகத்தில் உள்ள அறிஞர்களில் நல்லா படித்தாள் யார் என்று கூட மூசா நபி சொல்லி கொண்டு, இப்படி யார்கிட்ட கேட்டாலும் யார் அப்போ நல்லா தெரிஞ்சால் எல்லா விஷயமும் தெரிஞ்சால்தான் அல்லாஹ் முதலாவது, அல்லாஹ் பிறகு நான், அதுதானே என்னோட பதில் வரணும். அந்த இடத்துல மூசா நபியுடைய பதில் வருது, நான் தான் தெரிஞ்சாளுண்டு, ஒரு ஃப்ளோலையோ ஏதோ சொல்லிட்டார். அந்த வேர்டு வந்து பெரிய ஒரு இஃபெக்டான அல்லது ஒரு பாரதூரமான வேர்டாக இல்லாட்டியும் அல்லாஹ் தஆலா நபின்ற வகையில் அந்த வேர்ட் பிள்ளை. ஆனால் உன்னை விட தெரிஞ்ச ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருப்பார், நீ அவரை போய் தேடிப்பார், உனக்கு தெரியாத பல விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் சொல்லித்தான் அந்த கதை வருது. அதுலேருந்து இவங்களுக்கு கொடுக்கப்படுற மெசேஜ் என்னன்னா,
யூதர்கள் தானே. நீங்க பின்பற்றின மூசாவே அறிவுல அந்த 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 பீரியட்ல வந்து கொஞ்சம் இன்னொரு ஆளை விட குறைய இருக்கிறார். ஏன்னா அது மாதிரி யாரும் இருக்கலாம். அதை சேலஞ்ச் பண்ணி நீங்க மட்டும்தான் தெரிஞ்சா இருக்குன்ற ஒரு ஃபீலிங் இருக்கிறது பிழை. எனவேதான் இந்த கதையை நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தாரோம். மூசா மூசா நீங்கள் கேட்காததை விட மேலாதிக கதை கேட்டு வந்த நீங்களே மூசாவை பற்றி இப்படி எல்லாம் இருக்குது. ஏன்னா உலகத்தில் யார் அறிஞர் என்று பார்த்தா யார் சரி ஒரு ஆள் எல்லா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்ச ஒரு ஆளாக ஒரு நாள் வைக்கலாது. அவர்கிட்ட சப்ஜெக்டில் இருக்கலாம், அவரோட ஃபீல்டில், அவரோட ஸ்கில்ல, அல்லது அவரோட லாங்குவேஜில், அல்லது அவரோட சொசைட்டியில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனால் அவரை விட தெரிஞ்ச ஒரு ஆள் அவருக்கு தெரியாத பல விஷயங்கள் இருக்கலாம். அதுதான் உலகத்துடைய இயல்பு. அப்போ இந்த ரியாலிட்டியை விளங்கி கொள்ளணும். மூசாவாக இருந்தாலும் இன்றைக்கு மூசாவாக இருந்தாலும் கூட என்னத்தான் பின்பற்றணும்னா ரசூல்லாவுடைய கருத்து. இன்றைக்கு நாணிக்கிற இடத்துல மூசா இருந்தாலும் யாரை பின்பற்றணும்? இன்றைக்கு அத்தாரிட்டி ஆன ஆள் யாரு? நான் தான் ஆள். எனவே நீங்கள் யூதராக இருக்கலாம், மதீனாவில் இருக்கலாம், அல்லது இவங்க குறைசியலாக இருக்கலாம், எவராக இருந்தாலும் கடைசிக்கு வரணும் யார்கிட்ட? ஏண்ட மார்க்கத்தை தான் இந்த உலகத்தில் நிலைநாட்ட வேண்டும். அதுதான் உங்களோட பொறுப்பு. இந்த ஒரு மெசேஜையும் அல்லாஹ் அந்த கதையூடாக எக்ஸ்ட்ராவான ஒரு கதை ஒன்று கொடுத்ததுக்கு காரணம் இதுதான் என்று யாசிர் காதிரி அவரோட விளக்கத்தில் அவர் எழுதுகிறார். இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு வருவோம் என்னென்னா, இந்த கதையில் 3 பேர் சம்பந்தமாகறாங்க. ஒரு ஆள் மூசா நபி, ரெண்டாவது ஆள் அவரோட எசிஸ்டன்ட் வரத்தில் ஒரு இளைஞன் வருது இல்லையா, அவருடைய யார் எவருன்ற பற்றி எந்த தகவலும் இல்லை. ஹதீஸில் வரும்போது யூஷா பின் நூன் வரும் அவரோட பேர். இந்த இளைஞன் பேர் யூஷா பின் நூன், அவ்வளோதான் இருக்குது. அதுக்காக மேலதிகமாக எந்த விஷயமும் இல்லை. எனவே நாங்கள் அதை பற்றி பெருசாக தேடவும் தேவையில்லை. அடுத்து இவங்க 2 பேரும் போய் சந்திக்கிற ஆள் யாருன்னு குர்ஆனில் வரும்போது ரஜுலன் வரும். அவர்கள் ஒரு மனிதனை சந்திக்கிறார்கள். அந்த மனிதன் யாருன்றதை பற்றி சொல்லும்போது அது ஹிதிர் என்று வரும், அல்லது ஹதிர் என்று வரும். அப்படி பல மாதிரி அவரோட பேர் 8 முறையில் உச்சரிக்கப்படுதான். ஹிதிர் இந்த நாங்கள் ஹிதிர் என்று வச்சுக்குவோம். அதை ஹிதிர என்பவரை தான் போய் சந்திக்கிறோம். மனிதன் பேர் ஹிதிர். அப்போ பொதுவாக எங்கட இதில் எங்கட கம்யூனிட்டியில் ஒன்று ஒரு நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு. அது இப்போ உடஞ்சிருக்கும். ஆரம்ப காலத்துல எல்லாம் இருந்துச்சு. இந்த ஹிதிராலை வந்து இன்றைக்கும் இருக்கா ஒரு பவர்ஃபுல்லான ஆள், ஒரு பவரான ஆள், எனி டைம் எதையும் செய்வார்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டு. அப்படி எந்த ஆதாரமும் இல்லை, அதை பற்றி எந்த தகவலும் ப்ரூவ் பண்ணப்பட்ட தகவல் இல்லை. அவர் ஒரு மனிதர் என்று வருது. சில நேரம் மனிதர் எல்லாரும் மரணிக்கத்தானே வேணும், அதுக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. மனிதராக இருந்தால் அவர் மரணிக்கத்தானே வேணும். ஆனால் ஹிதிர் ஒரு நபியாக இருந்திருக்கலாம். ஏண்டா ரசூல்லாவுடைய காலத்தில் ரசூல்லா மட்டும்தானே நபி முழு உலகத்துக்கு. மூசா நபியுடைய காலத்தில் மூசா நபியை வந்து உலுல் அஸ்ம், ஸ்பெஷலான 5 நபியில் ஒரு ஆள். ஆனால் அவருக்கு தெரியாத விஷயம் இருக்கு, அவருக்கு தெரியாத தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்குன்னு சொன்னால் ஹிதிர் வந்து இன்னொரு பிரதேசத்தில் இன்னொரு சமூகத்துக்கு சில நேரம் நபியாக இருந்திருக்கலாம். மூசா ரசூலாவாக இருந்திருக்கும் போது ரசூலுக்கும் நபிக்கு வித்தியாசம் தெரியும். ரசூல் தான் உயர்ந்தவர். அப்போ நபி அவரோட கொஞ்சம் தரம் குறைந்தவர். எனவே இவர் இன்னொரு சொசைட்டி நபியாக இருந்திருக்கலாம், ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அதுக்கு அதை சரியான்ற ஆட்கள் சொல்கிற கருத்து என்னென்னா 2 விஷயம். ஒன்று இதே சூறால வரும் ஹிதிர் அலை அந்த அவர் சொல்லும்போது சொல்லுவார் வமா ஃபால்து அன் அம்ரி, இந்த விஷயம் ஒன்றே நான் எனக்கு நினைச்ச மாதிரி செய்யலை அப்படின்ற ஒரு ஆர்டர் ஒன்று எனக்கு இருக்குது. எனவே அவர் நபி ஒன்றாக இருக்கலாம், இன்னொரு ஆளுடைய கண்ட்ரோலில் இருந்திருக்கலாம். அல்ல அதே மாதிரி அல்லாஹ் தாலா சொல்லும்போது அல்லம்னாஹு மில்லதுன்னா இல்மான்னு ஒரு வசனம் வரும். நாங்கள் எங்கள்கிட்டேருந்து அவருக்கு ஸ்பெஷலாக படிப்பிச்சுக்கிறோம். அப்போ இது 2 வச்சு அவர் ஒரு நபியாக இருந்திருக்கலாம்ன்றதான் பெரும்பாலான கருத்து. எங்களுக்கு நீ அதை இன் டீட்டெயில்ஸாக போக தேவையில்லை. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றது தெரிஞ்சு கொண்டு நாங்கள் இந்த ஸ்டோரி போவோம். இந்த கதையில் வந்து வார என்னென்னா, ஃபர்ஸ்ட் பகுதி 5 வசனம் வார இந்த மனுஷனை தேடி போகணும் தானே. அப்போ மூசா நபிக்கு வார ஆர்டர் என்னென்னா, நீங்கள் மீன் எடுத்துக்கொண்டு சாப்பாடுகளை ரெடி பண்ணிக்கொண்டு அதில் மீனும் இருக்கணும். மீன் எடுத்துக்கொண்டு நீங்கள் போங்க. எந்த இடத்துல உங்களுக்கு மீன் மிஸ் ஆகுதோ அந்த இடத்துல அந்த மனுஷன் அந்த ஏரியாவில் தான் அவர் இருப்பார். அப்போ அந்த அந்த ஹிதிர்ன்றவர் எப்படி சந்திக்கணும் அடையாளம் கண்டுகொள்றதுக்கான ஒரு க்ளூ ஒன்று கொடுப்படுது.
அப்போ இந்த க்ளூ எடுத்துக்கொண்டு அந்த 5 வசனம் வரும், இந்த மனுஷனை தேடி போகிறது. அதில் வர வசனங்களோட மொழிபெயர்ப்பை சுருக்கமாக பார்த்தோம்னா, மூசா நபி முதலாவது சொல்கிறார், தன் இளைஞருக்கு தன் அசிஸ்டன்ட் சொல்கிறார், லா அப்ரஹு ஹத்தா அபுல மஜ்மல் பஹ்ரைனி அவ் அம்லே ஹுக்மா. என்னென்னா, மூசா நபிக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கப்பட்டுட்டு தானே, உங்களுக்கு நீங்கள் தெரியாத விஷயத்தை தெரிஞ்ச ஒரு மனுஷன் இருக்கிறார், அங்கே போங்கண்டு. அப்போ மூசா நபியை பாருங்க, மூசா நபி உலுல் அஸ்மில் ஒரு ஆள், விசேடமான 5 நபியில் ஒரு ஆள் தான். இப்ராஹிம் நபி, ஆதன் நபி, அந்த அந்த கேட்டகரியில் உள்ளவர். ஆனால் அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்தை தேடணும்னு சொன்னால் அவர் அதை படிக்கிறதுக்காக போகிறார். லேர்னிங் ப்ராசஸில் தேடி நான் இன்னும் படித்து கொள்ளணும், நபியாக இருந்தாலும் ரசூலாக இருந்தாலும். அதுக்கு அவர் பயன்படுத்துகிற வேர்ட் தான் முக்கியம். அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, அந்த இளைஞன்ட்ட, ரெடியாக நாங்கள் போவோம், மஜ்மா அல் பஹ்ரைன் 2 கடல் சந்திக்கிற இடத்த அடையும் வரை நான் போகணும். அது சில வேளை செங்கடலும் பாரசீக கடல் பர்சியனும் ரெட் சீமாக இருக்கலாம், அல்லது மத்திய தரைக்கடல் மெடிட்டரேனியனும் அட்லாண்டிக்குமா இருக்கலாம். ஏன்னா மூசா நபி எகிப்தில் தானே இருக்கிறார், நார்த் ஆஃப்ரிக்கா தானே. அப்போ அதோட சேர்த்து வரக்குள்ள அந்த ஏதாவது ஒரு இடம் மண்டா இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் தூரம். அதை விளங்கப்படுத்தும் போது சொல்கிறார், அப்படி சந்திக்கும் வரை நான் போவேன், அப்படி இல்லாட்டி அமுலியா ஹுக்குபா. ஹுக்குபானா நீண்ட காலம் நான் நடந்துட்டு இப்போ இவரை தேடங்காட்டி. ஒரு விஷயத்தை படிக்கணும்டா, நபியாக இருந்தாலும் எப்படி ஒரு அவருடைய எட்டிடியூட் ஈக்கணும்ன்றது இது காட்டுது. அவர் எந்த அளவு ஒரு ஆர்வத்தோட இருந்திருக்கிறார். அப்போ அடுத்த சொல்லி அவரை ரெடி பண்ணி கொண்டு இவங்களை சந்திக்கும் வரை நான் இந்த பயணத்தை விட்டு நிற்க மாட்டேன், ஸ்டாப் பண்ண மாட்டேன், தொடர்ந்து போய்கொண்டு இருப்பேன். ஃபலம்மா பலகா மஜ்மா பைனிஹிமா, கடல் 2 சேர்ற இடத்தை அடைஞ்சு கொண்டதுக்கு பிறகு, அந்த இடத்துல போனது பிறகு அவங்க இருக்கிறாங்க, இருந்துட்டு நசியா ஹூத்தகுமா, அந்த இடத்துல அவங்க மீனை மறந்து விட்டார்கள். அதுதான் பிளேஸ். ஆனால் அந்த மீன் வந்து ஃபத்தஹா சபீலோ ஃபில் பஹரி சராய், கடலில் போயிட்டு அந்த இடத்துல மீனை மிஸ் பண்ணிட்டாங்க, திரும்ப தொடர்ந்து போகிறாங்க. இந்த இடத்துல வேர்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்களோ, நசியா ஹூத்தகுமானா 2 பேரும் மறந்துட்டாங்க, மூசாவும் மறந்து அந்த இளைஞனும் மறந்து. இது இப்போ பயணம் போகுது. 62ஆம் வசனம், ஃபலம்மா ஜாவதா கால லிஃபத்தாகு, கொஞ்சம் தூரம் நடந்து போனது பிறகு களைப்படைகிறாங்க. அப்போ சொல்கிறார், ஆத்தினா கதா அண்ணா, அந்த இளைஞர்கிட்ட சொல்கிறார், சாப்பாட்டை கொண்டு வா, லக்கது லக்கீனா மின் சஃபரினா ஹாதா நசபா, இந்த பயணத்தில் நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம். அப்போ டயர்ட் ஆகிற அளவுக்கு வரனா, ஒரு எக்ஸாஸ்ட் ஆகிற அளவுக்கு ஒரு வேலை நடந்துருக்கு. கல்வியை தேடுற விஷயத்தில் அவர் அந்த அளவு முக்கியத்துவத்தோடு இருந்திருக்கிறார்கள். அந்த இடத்துல அவர் சொல்கிறார், இளைஞன் கால ஆராய்த்த இது அவைனா இல்லை சஹ்ரா, உனக்கு ஞாபகம் இருக்குத்தானே, நாங்கள் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்தோம், ஒரு கல்லில் ரெஸ்ட் எடுத்தோம். இன்னி நசீத்துல் ஹூத், அந்த இடத்துல நான் மீனை மறந்து விட்டேன். அந்த இளைஞன் சொல்கிற இப்போ எப்படி, நான் மறந்து விட்டேன். நேரத்தோட எப்படி வந்துச்சு, 2 பேரும் மறந்துட்டாங்க. அப்போ இந்த இடத்துல விளக்கம் அளிக்கும் போது வார என்னென்னா, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியான ஒரு சர்வன்ட் உண்டு, நாங்கள் ஒரு பொறுப்புண்டு தந்தா, அவருந்தான் மறந்துருந்தாலும் ஃபஸ்ட்டுக்கு பொறுப்பை யார் எடுக்கணும், ஏண்ட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் அக்செப்ட் பண்ணிடணும். இப்படிதான் நாங்கள் 2 பேர் பேத்து நடந்தால் ஒரு விஷயம் நடக்கலைன்னு சொன்னால், சரி அவரால் இது நடக்கலைன்ற ஒரு போல் பாஸ் பண்ணாமக்கு 2 பேரும் தான் மறக்கிறான் மீன் எடுக்கிறதுக்கு. ஆனால் இவர் இங்கே எப்படி சொல்கிறார், நான் தான் மறந்தேன். இன்னி நசீத்துல் ஹூத், பையனையும் ஒரு ஆட்டிடியூட் ஒன்று வருது, என்னென்னா எப்பயும் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்கள் எங்களோட பக்கம் வச்சுக்கொள்ளணும், நாங்கள் மிச்சம் கவனமாக இருந்துக்கணும், ஏதாவது நடந்தாலும் நாங்கள் முதலாக பொறுப்பெடுத்துக்கொண்டு ரைட் அடுத்த ஆள் பொறுப்பெடுக்கிறது அடுத்த விஷயம். அந்த பண்பொண்டையும் இந்த இடத்துல அவரூடாக அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல வரேன். ஃபைன்னி நசீத்துல் ஹூத்த, நான் அந்த இடத்துல மறந்துட்டேன், உண்மையில என்ன மறக்கடிக்க செய்தது ஷைத்தான் தான். அந்த இடத்துல அந்த மீன் ஒரு அற்புதமான முறையில் போய்விட்டது ஒரு வார்த்தையை சொல்றார். அப்ப மூசா நபி சொல்றார், இப்ப இதுல மீன் தானே வருது, இப்போ இதை சமைச்சு கொண்டு போனாங்களா பச்சையாக கொண்டு போனாங்களான்றது இல்லை. ஆனால் சில விளக்கம் அளிக்கும் போது சில ஆட்கள் சமைச்சு கொண்டு போனது என்ன, இது ஆச்சரியமான முறையில் ஓடியதுன்னு வருது தானே, தப்பி போனேன். இப்போ சமைச்ச மீன் திரும்ப உசுறு எடுத்து போனேன்னெல்லாம் ஆட்கள் எழுதப்பட்டியது. அந்த அளவுக்கு நாங்கள் போக தேவையில்லை. மீன் இது ஒரு இன்சிடென்ட் தானே, இன்சிடென்டல் ஃபேக்ட் தானே, இப்படி ஒன்று நடந்துச்சு. அந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு க்ளூவே தவிர
அதால் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா எந்த எந்த பெனிஃபிட்டும் இல்லை. அதால் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா படிப்பினி ஒன்று வாரல்ல. அப்ப சொல்றார் மூசா நபி, ஜாலிக்க மாக்குன்னா நபகி, இதைத்தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். எனவே என்ன வா திரும்பி போவோம். ஃபர்தத்தா, இருவரும் திரும்ப போன அதே வழியில திரும்பி வந்தார்கள். ஃபவஜதா அபுதன், வந்து அந்த அந்த மனிதரை சந்திக்கிறார்கள். ஃபவஜதா அபுதன், யாரு? அந்த ஹிதர் என்றவர். ஓ, ஏற்கனவே ரஜுல நின்று வந்துச்சு, இங்க அபுதன் நின்று வருது. என்னன்னு சொன்னா, இப்போ அல்லாவுக்கு கட்டுப்பட்ட ஒரு அடியான், அல்லாவுக்கு கட்டுப்பட்ட அடியான் ஒருவனை அவரை சந்திக்கிறார்கள். மின் இபாதினா வ ஆத்தைனாஹு ரஹ்மத்தன் மின் இந்தினா வ அல்லம்னாஹு மில்லதுன்னா இல்மா. அல்லாஹ் தாலா சொல்ற அப்படின்னா, அந்த மனிதனை சந்திக்கிறார்கள், ஒரு அப்த ஹித்ரை சந்திக்கிறார்கள். ஹித்ர் எப்படி ஆளுண்டா, ஒரு மனுஷன் உலகத்துல வாழ்றேன்னு சொன்னா அல்லாவுடைய அன்பை பெற்றுக்கொள்ளணும். ஒரு நல்ல மனுஷனை நாங்க வாழ்றேன்னா அல்லாவுடைய அன்பு எங்களுக்கு கிடைக்கணும். கிடைச்சா தான் அல்லாஹ் எங்களை திருத்தி எங்களோட வாழ்க்கையை அவன்ட பக்கத்தோட வச்சுட்டு இருப்பான். அப்படித்தானே? அல்லாஹ் எங்களோட அன்பில் என்ன நடக்கும், நாங்கள் ஒருத்தனோட ஒரு 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 ஸ்னேகத்தோட இறக்கமாக இருந்தால் தானே அவன் ஒரு 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 ஃப்ரெண்டாக இருப்பான். நாங்கள் மிச்சம் கோபமானால வெறுப்படத்தினோட இருந்து என்ன நடக்குமா? எங்களோட இருப்பானா? இருக்க சான்ஸ் இல்லை. அப்போ தான் அல்லாஹ் தாலா சொல்கிறேன், என்ன அவன் அப்த எப்படின்னு சொன்னால், ஆத்தைனாஹு ரஹ்மா, எங்களோட எனக்கிட்டேருந்து கிடைச்ச அன்பு இருக்கிறதால தான் அவர் ஒரு நல்லடியாராக இருக்கிறார். அதே நேரம் நாங்கள் அவருக்கு அறிவை கொடுத்தோம், கற்றுக் கொடுத்தோம். அர்த்தம் என்னென்னா, நாங்கள் எப்பயும் அல்லாஹ் தாலாவுடைய நெருக்கமாக இருக்கிறேன்னு சொன்னால், அல்லாஹ் தாலா எப்பயும் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் அன்பை பெற்றுக்கொள்ளணும்னா நாங்கள் அவனை நெருங்கணும். அவனுக்கு விருப்பமான வேலையில் செஞ்சு கொண்டே தான் அவன் அன்பு கிடைக்கும் எங்களுக்கு. அப்போ அதை பெற்றுக்கொள்றதுக்கு எங்களோட செயற்பாடு ஒன்று இருக்கணும். இந்த செயற்பாடு ஊடாகத்தான் ஹித்ரும் அல்லாவுடைய அன்பை பெற்றிருப்பார். பெற்றோர் நல்ல மனிதனாக வாழ்றார். இப்போ அவரை போய் சந்திக்கிறார்கள். அதான் இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு வரக்கூடிய பகுதி. இது வந்ததுக்கு பிறகு இந்த இடத்துல திரும்ப மூசா நபி போய் அவர்கிட்ட சொல்றார், என்ன அவர் ரெக்வஸ்ட சொல்றார். காலலஹு மூசா நபி இப்ப திரும்ப அடுத்த பகுதி வார அவங்க ரெண்டு பேருக்கு நடந்து உரையாடல். அதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், காலலஹு மூசா ஹல் அத்தபியுக, நான் உங்களை பின்தொடரவா, உங்களை ஃபாலோ பண்ணவா, உங்களோட இருக்கவா? ஹல் அத்தபியுக, என்ன கண்டிஷன்? அலா அன் துஅல்லிமனி மிம்மா உல்லிம்த ருஷ்தா, உங்களுக்கு நீங்க படிச்சுக்கிற விஷயத்திலிருந்து நல்ல விஷயங்கள் எனக்கு படிப்பிச்சு தரதுக்காக, எனக்கு காட்டி தரதுக்காக நான் உங்களை பின்தொடரவா, உங்களை ஃபாலோ பண்ணவா, உங்களோட இருக்கவான்னு கேட்குற ஒரு ரெக்வஸ்ட் உண்டு. அப்பயும் பாருங்க, இவர் வந்து ரசூல் மூசா நபி தானே. அப்போ ஒத்தாரிட்டி கூடினால் யாரு? உண்மையிலே மூசா நபி. அப்போ போய் செல்லல் தானே, நான் மூசா வந்தீரேன், நான் தான் நபி, என்ன படிப்பீங்க? அந்த டோன் இல்லை இங்கே. அங்கேயும் போய் அவர் பணிவாத்தான். அது என்னென்னா, எப்பயுமே அந்த அக்கா வண்டி அடிமையாக போகணும்னு சொல்லலை, அந்த ஒபீடியண்ட்டாக எங்கட அந்த பண்பை காட்டணும். பணிவான முறையில் அவர் கேட்குறார். அவர் மூசான்னு அறிவிக்கவும் இல்லை, அறிமுகப்படுத்தவும் இல்லை. உங்கள்கிட்ட சில விஷயத்தை படிக்கணும், நான் உங்களோட ஃபாலோ பண்ணவா, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா சில நேர் வழிகாட்டில் தந்திருக்கிறான், அதை நானும் பெற்றுக்கொள்றதுக்கு, அதில் இந்த சில விஷயங்களை படித்துக்கொள்றதுக்கு உங்களை நான் ஃபாலோ பண்ணவா. அவர் சொல்கிறார் என்ன, மூசா நபியை பற்றி தெரிந்தானே, மூசா நபிக்கு பொறுமை இல்லை. மூசா நபிகிட்ட வந்து பொறுமை குறைவாக இருந்தது. ஒரு அடித்த சம்பவம் எல்லாமே இருக்குது. ஒரு ஆளுக்கு அடித்தது, மூசா நபி இந்த சுருத்து மூசாலே இப்ராஹிம் கசஸில் வரும், ஒரு இளைஞனுக்கு அடித்தது வக்கசஹூன்னு வரும். இப்போ என்னென்னா பொறுமை இல்லை, அதுக்காக அல்லாஹ் தஆலா தண்டித்தெல்லாம் வரும் சூறால. இப்போ என்னென்னா, இப்போ அதே பேஸ் பண்ணிட்ட மாதிரி தான் வருது. என்னென்னா இவர் சொல்கிறார், நீ என்னோட வாரன்னு சின்ன பிரச்சனை இல்லை, ஆனால் உனக்கு பொறுமை இல்லை. இன்னக்கலன் தஸ்ததிய மைய சப்ரா, நீ ஒரு நாளும் நீ ரெசிலியண்ட்டாக இருக்க மாட்டேன், சும்மா பல்ல கடிச்சிட்டு இருக்கணும். சில கஷ்டங்கள் இருக்கும், நான் போகிற பயணம் எல்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வர அளவுக்கு உனக்கு பொறுமை இருக்காது என்று சொல்கிறார். அப்போ அதுக்கப்புறம் இவர் சொல்கிறார் மூசா நபி, அதுக்கு நியாயத்தையும் அவர் சொல்கிறார், வகைஃப தஸ்பிரு அலா மாலம் துஹித் பிஹி ஹுப்ரா, ஏண்டா உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் நீ எப்படியும் பொறுமையாயிக்க மாட்டாய். உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் நீ பொறுமையாக இருக்க இயலாது, எப்படி பொறுமையாக இருக்க போகிறாய் என்று
அவர் கேட்குறார். ஆனால் மூசா நபி சொல்கிறாரு, கால சத்தஜித்துனி, அப்படி அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்க தேவையில்லை, நீங்கள் என்ன கண்டுகொள்வீங்க இன்ஷா அல்லா சாபிரன், பொறுமையாளியாக கண்டுகொள்வீர்கள். நான் ஒரு நாளும் உங்களோட விஷயத்துக்கு மாறு செய்ய மாட்டேன், உங்களுக்கு உங்களை க்ராஸ் பண்ண மாட்டேன், அல்லது எகெயின்ஸாக இருக்க மாட்டேன், அல்லது எங்களோட பாஷையில் சொன்னால் படிக்க மாட்டேன், நான் உங்களோட இப்போ இந்த மாதிரி இவர் சொல்கிறார். ஆனால் அப்புறம் கண்டிஷனை கொடுக்குறாரு. ஓகே, கால ஃபைனி தபாத்தனி, நீ வரலாம், ஃபாலோ பண்ணலாம், ஆனால் எதையும் கேட்கப்படாது, நான் செய்கிற ஒரு விஷயத்தை பற்றி நீ கேள்வி கேட்கப்படாது. ஃபலா தஸ் எல்னி அன்ஷை இன், நீ எந்த விஷயத்தையும் கேட்கப்படாது, நான் செல்லங்காட்டேன். அங்கே வருது என்னன்னு சொன்னால் கட்டாயம் சொல்லுவார் அவர் சொல்கிறாரு, நான் உனக்கு விளக்கம் மட்டும் தரங்காட்டி நீ என்கிட்ட கேட்காது. அப்போ ஒரு கண்டிஷன் போகிற ஒரு இந்த கண்டிஷனை கீழே நீ என்ன தொடரலாம். அப்புறம் ரைட் எக்ரி ஆகிக்கொண்டு இப்போ பயணம் ஸ்டார்ட் ஆகுது. பயணத்தில் 3 இன்சிடென்ட் நடக்குது. அந்த 3 இன்சிடென்ட் என்னன்னு சொன்னால், முதலாவது இன்சிடென்ட் பயணம் போகிறாங்க ஒரு ஷிப்பில் பயணம் போகிறாங்க. போகும்போது அவர் ஹிதர் வந்து அந்த ஷிப்பை ஓட்ட போட்டார், ஒரு இடத்த டேமேஜ் பண்ணுறார். ஹரக்கஹா டேமேஜ் பண்ணின உடனே இவர் மூசா நபி கேட்டார். ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்க வேணும்னு சொல்லி பொறுமையாக இருந்து கேட்குறார். கால அஹரக்தா, நீங்கள் ஏப்பா இது ஓட்ட போடுறீங்க, ஏன் டேமேஜ் பண்ணுறீங்க, இவ்வளோ ஆட்கள்லாம் தண்ணியில் மூழ்கடிக்க பார்க்குறீங்களா, இல்லை தூக்குறிக்கு ஆகலஹா, இவ்வளோ ஆட்கள்லாம் அப்படியே தண்ணிக்குள்ளே தாழ வைக்க பார்க்குறீங்களா, தாழ வச்சிங்க சொன்னால் ஏதோ ஒரு பெரிய ஒரு மிக மோசமான வேலையில் நீங்கள் செய்கிறீங்க, தேவையில்லா வேலையை தானே செய்கிறீங்கன்னு முதலாவது கேட்டது. பிறகு அவர் சொல்கிறார், இதைத்தான் நான் சொன்னேன், கால அலா மக்குள்ளக்க, உனக்கு நான் சொல்லலையா, நீ பொறுமையாக இருக்க மாட்டாய், என் விஷயத்தில் பொறுமையாக இருக்க மாட்டாய்ன்னு நீ சொல்லலையா, கேட்கலையா, நான் சொல்லலையா என்று அவர் சொல்கிறார். அது போல திரும்பி இவர் மன்னிப்பு கேட்குறார். லா துவாகுது, நீ தண்டிச்சிடாதே, எனக்கு மறந்துட்டு, அதே நேரம் எக்ஸ்ட்ரா வேலைகளையும் தந்துடாதே, வலா துருகுக்கு நீ நம்பி யூசுறா, எக்ஸ்ட்ரா மேலதிக கஷ்டம் என்ன, இப்போ மாணவனாக தானே போகிற, அடுத்த பயணம் தொடங்காட்டியும் கண்டிஷனல் கூடிச்சுன்னு சொன்னா என்னவாலும் இல்லாட்டி இந்த பனிஷ்மெண்ட்டோல் வந்தால் அப்படி இருக்கலாம், அப்படி ஒன்றும் செஞ்சிட வேணும்ன்ட்டு திரும்ப தொடர்ந்து போகிறார். போகும்போது திரும்ப செகண்ட் இன்சிடென்ட் நடக்குது. ஒரு சிறுவனை சந்திக்கிறாங்க, ஒரு போயனை சந்திக்கிறாங்க. சந்திச்சு அவர் கொள்றார் அந்த சிறுவனை. யார்? ஹிதர் வந்து கொலை செய்கிறார். ஃபக்கத்தலகு, கொலை செஞ்ச உடனே திரும்ப கேட்கிறார், எந்த ஒரு நல்ல ஒரு பொடியை, ஒரு சின்ன ஒரு தூய்மையான ஆன்மாவையும் கொலை செய்கிறீங்க, ஒரு யோசோல நீங்கள் எந்த கொலை செய்கிறீங்க, கொலை செய்கிறேன்னு சொன்னாங்க. அவன் கொலை செஞ்சுக்கணுமே, அப்போ தானே கொலை செய்யணும். அவன் ஏற்கனவே கொலை செஞ்சிருந்தா அப்போ கொலைக்கு தண்டனை கொலை பினாப்சின், அதுக்காக செய்யலாம். இல்லை, சாதாரணமாக ஒரு கொலை, ஒரு ஆளை கொலை செய்கிறேன்னு சொன்னானக்கு அவருக்கு கொலை தண்டனை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கணும், டெத் பனிஷ்மெண்ட் ஒன்று இருக்கணும். இன்னொருத்தனை கொலை செஞ்சிருந்தா, அவர் ஒரு மர்டர் பண்ணியிருந்தானாக்கி இவரை கொல்லலாம், அதுக்கு ஒரு நியாயம் இருக்குது தானே, மர்டர் பண்ணி இருந்தது. சிலர் அப்படி ஒன்றும் இல்லாமக்கி சும்மா இதை பொடினேன் கொள்றீங்க, கொண்டு போட்டீங்க. காலக்கத்தாலத்தை நப்சன் சக்கியத்தன், அது தூய்மையான ஒரு பியோ சோல், நல்ல ஒரு பிள்ளைய ஏன் கொண்டீங்க, இதால் நீங்கள் கொண்டு வந்தீங்க. ஒரு அங்கே சொன்ன மிக ஒரு பயங்கரமான விஷயம் தானே இங்கே சொல்கிறார். ஒரு 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 வெறுப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு திரும்ப அவர் சொல்கிறார். கால அலம் அக்குள்ளக்க, நேரத்தில் சொல்லும்போது சொன்னார் கால அலம் அக்குல், ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் பிறகு சொல்கிறார் கால அலம் அக்குல், நான் சொன்னேன் தானே நீ பொறுமையாக இருக்க மாட்டாண்டு. இங்கே இன்னொரு வசனத்தை ஒரு சொல்ல கூட்டுறார். கால அலம் அக்குல் லக்க, அவரும் கொஞ்சம் ஹீட் ஃபயர் ஆகிட்டார். ஓ, முந்தி நான் சொன்னேன் தானே, இது நான் உனக்கு சொன்னேன் தானே, அந்த லெக்கன்ற வேர்டில் அர்த்தம் அதுதான். அப்போ இன்னும் கொஞ்சம் இவரும் டெம்பர் கூடுது, கொஞ்சம் வேர்டை கொஞ்சம் அவர் கொஞ்சம் பலமாக சொல்கிறார். நீ பொறுமையாக மாட்டேன்னு சொன்னேன் தானே. அப்புறம் சொல்கிறார் கால இன்சா ஆழ்த்துக்க, அது பிறகு என்ன, கால இன்சா அழ்த்துக்க அன்ஷை இன் பாதஹா ஃபலா துசாஹிப்னி, இதுதான் கடைசி சான்ஸ். இன்னும் ஒரு முறை ஏதாவது கேட்டாயிடுச்சுன்னா, இன்னும் திரும்ப ஒரு முறை ஏதாவது என்கிட்ட நீ கேள்வி கேட்டால் ஃபலா துசாஹிப்னி, அதோட நீ ஸ்டாப் பண்ணிடணும், அதோட முடிஞ்சு. கது பலக்தம் இல்லை துன்னி ஊசு, அதாவது அந்த ஜஸ்டிஃபை பண்ணுற லெவல்
தாண்டிட்டு அந்த அந்த லெவல் அடைஞ்சிடும். அதாவது உனக்கு தந்த அந்த ஆப்ஷன் சான்சஸ் எல்லாம் முடிஞ்சுன்ற மாதிரி. இதுக்கு பிறகு உனக்கு எந்த சான்ஸும் இல்லை, ஏன்னா கவனமாக இரு. ரைட், திரும்ப அடுத்த பயணம் தொடர்றாங்க. ஒரு 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 கிராமத்துக்கு வராங்க. அங்கே மக்கள் வாழ்கிற ஒரு கிராமம். அஹ்ல கரியத்தின் இஸ்தத் ஆமா அஹ்லஹா. அங்கே போய் சாப்பாடு கேட்குறாங்க சாப்பிட்றதுக்கு. அங்கே மக்கள்கிட்ட ஏதாவது சாப்பிடத்தாங்கன்னு இருக்கும். அபவ் ஐயுல்லாஹு அங்குள்ள எல்லாரும் சாதாரண விருந்தாளின்னு சொன்ன கொடுக்குறானே, அவனை யாரும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல இவனுக்கு. அதாவது போய் மக்கள்கிட்ட கேட்குறார் ஏதாவது தாங்கன்னு. மக்கள் அபவ் மறுத்து விட்டார்கள். இவங்களை ஒரு ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு, ஒரு விருந்தாளியை ஏற்றுக்கொண்டு விருந்தளிக்கிறதுக்கு அவர்கள் மறுத்து விட்டார்கள். விருந்தளிக்கல் என்று வரல, விருந்தளிக்கிறதுக்கே ஏலாண்டானு. அப்போ அவனும் இறகண்டான ஒரு கூட்டமாகி மோசமான ஆட்களாக இருப்பானால். அப்போ ஒரு இவங்களுக்கு போனது போகிற இவங்களுக்கு எகெயின்ஸ்டாக தான் அவன் வேலை செய்கிறான். ஆனாலும் அங்கே போய் பார்த்த நேரம் ஃபவஜிதா ஃபீஹா ஜிதாரன் யுரீது ஐயாங்கால். ஒரு ஒரு மதில் உண்டு, ஒரு தாப்பை ஒன்று இருக்குது, ஒரு ஒரு சுவர் உண்டு. அது விழுகிறதுக்கு மாதிரி இருக்குது, விட்டா விழுந்துடும். அப்போ அவர் அந்த நபி அதை திரும்ப ரிப்ளேஸ் பண்ணி, அதாவது ரிட்டைன் பண்ண பழைய இடத்துக்கு கொண்டு வந்து அதை கரெக்ட் பண்ணி அதை சும்மா திருத்தி அழகா செஞ்சு பாதிப்பு இல்லாமல் காக்குறாரு ஹிதர். இப்போ பார்க்குறாரு மூசா நபி, அடே போனோம் சாப்பாடு கேட்டோம், இவன் சாப்பாடு தரவும் இல்லை, தரையலான்றாலும் இவனுக்கு எதுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுறார். அந்த டோன்லாம் திரும்ப கேட்குறாரு, என்ன ஓ உங்களுக்கு எவ்வளோ சல்லி எடுக்கச்சு, ஃபீ ஒன்று எடுக்கச்சு, இதுக்கு ஒரு கூலி ஒன்று எடுக்கச்சு தானே, நீங்கள் ஏன் சும்மா செய்கிறீங்கன்னு. அப்போ கேட்டத்தோட 3வது சான்ஸும் முடிஞ்சு தானே. அப்போ சொல்கிறார் ஹாதா ஃபிராக்கு பைனி பைனி, இதுதான் எங்களோட பிரிவு. நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் செப்பரேட் ஆக வேண்டி இடம் வந்துட்டு, 3வது சந்தர்ப்பத்தோட செப்பரேட் ஆகிற இடம் வந்துட்டேன்னுன்னா நீங்கள் பொறுமையாகிக்கல. எனவே நீ பொறுமையாக இல்லாமைக்கு கேட்ட கேள்விக்கான விஷயத்த அவனுக்கு இப்போ சொல்கிறேன். கதையோட அடுத்த பகுதி வருது. அப்போ இது ஒரு அல்லாவுடைய ஏற்பாடு தானே. அல்லாவுடைய ஏற்பாடு. மூசா நபி போய் சந்திக்கணும், சந்தித்து அதில் மூசா நபி படித்து கொண்டு புதிய விஷயத்தை தேடிட்டு வரணும்ன்றதில்லை அல்லாவுடைய நோக்கம். மூசா நபி சில விஷயத்தை விலகி கொள்ளணும், உலகத்தில் என்னை விட தெரிஞ்சவனு இருக்கிறான். அப்போ அதுக்கு ஒரு என்ன ஒரு டிஸ்பிளே, ஒரு என்ன ஒரு ஒரு டிமான்ஸ்ட்ரேஷன் நடக்குது உண்மையிலே. அப்போ அதுக்கு ஒரு 3 சம்பவம் வருது, அதோட அதுக்கேற்ற மாதிரி கதை அந்த இடத்துல முடியுது. அப்போ இதுக்கு விளக்கம் அளிக்கும் போது அவர் சொல்கிறார் என்னென்னா, உடைச்சதுக்கான நீ இந்த செஞ்ச 3 விஷயத்துக்கான நீ 3 மோசமான விஷயத்தான செஞ்சுக்கிறவர். எங்களுக்கு வெளிப்படையா எங்களுக்கு விளங்குற மோசமானதுன்னு சொல்லி. ஏன்னா எங்கட லிமிட்டான எங்கட அறிவு அளவுள்ளுக்குள்ள லிமிட்டுள்ளுக்குள்ள எங்களுக்கு விளங்கும் இது மோசமானதுன்னு சொல்லி. ஆனால் அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறார், மறைவான பகுதி என்னன்னு சொல்லி, அது பிஹைண்ட் த சீன் இதோட ரீசன் என்னென்னதுக்கான விளக்கத்தை கொடுக்குறார். முதலாவது அந்த கப்பலை ஓட்ட போட்டதுக்கு சொல்கிறார் என்னென்னு சொன்னால், இந்த கப்பல் அடுத்த எண்டுக்கு போகும்போது அங்கே ஒரு மன்னனி தான் அவன் வார கப்பலெல்லாம் கேப்சர் பண்ணுறான், சீஸ் பண்ணுறான். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு ஓனருக்கோ யாருக்கோ பெரும் கவலையாக தானே இருக்கும், அப்படியே ஓட்ட போட்டுட்டாரு இவர் என்னன்னு சொல்லி. ஆனால் அங்கே போனதுக்கு போகிற அவன் செக் பண்ணி பார்த்துட்டு இது டேமேஜ் கப்பல், அப்போ அவன் சீஸ் பண்ணலாட்டி கப்பல் திரும்பி கூட சொந்தமாக தானே. அப்போ அதுக்காகத்தான் நான் அந்த வேலையை செய்கிறேன், இந்த ஏழைகளுக்கு இந்த கப்பலை காப்பாற்றி கொடுக்கணுன்றதுக்காக செய்கிறேன். அப்போ உண்மையிலே திரும்ப அந்த கப்பலோட சொந்தக்காரர்கள் அதை பார்த்துட்டு அவர்கள் கட்டாயம் சந்தோஷப்படணுமே, சந்தோஷப்படுவார்கள். அப்போ இந்த கதையை சொல்லிட்டு அப்போ இதுக்கு பின்னுக்கு ஒரு ரீசன் ஒன்றிக்குச்செல்லாம் நான் செஞ்சேன் இது. எனவே எந்த ஒரு விஷயம் வெளிப்படையில் விளங்குறது இல்லை, பின்னுக்கு சில விஷயங்கள் இருக்குது. பல்லாவத்தாலும் சில விஷயங்கள் செய்யும்போது வெளிப்படையில் எங்களுக்கு கஷ்டம் அல்லது தடங்கள் மோசம் மாதிரி விளங்கும். ஆனால் மால் உஸ்ரி கஷ்டமான விஷயமாக தானே இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு வரப்போகிறது என்ன, இன்னமால் உஸ்ரி யுஸ்ரா, அதுக்கு பிறகு இலகுவான ஒரு விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்கும். கஷ்டத்துக்கு பிறகு சந்தோஷமான ஒரு முடிவொண்டு இருக்கும் என்ற விஷயத்தை தான் அந்த இடத்துல நான் கண்டு செய்கிறேன். அப்போ இதை வச்சு பின்னுக்கு கூட ஃபிக்குல இஸ்லாமிய சட்டத்தில் இந்த இன்சிடென்ட்டை வச்சு ஒரு தியரி ஒன்று சத்து சரியாண்டு என்னென்னா, எதிர்காலத்தில் ஒரு
மோசமான ஒரு விஷயம் ஒன்று நடக்கும்ன்றா ஒரு நல்ல விஷயத்தொண்டையும் எங்களுக்கு இல்லாமல், அதாவது ஒரு 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 பாவத்திட குறைஞ்ச லெவலான பாவத்தொண்டை செய்யணுமா, செஞ்சு பெரிய ஒரு பாவத்தை அந்த இடத்துல நிப்பாட்டுறதுக்காக. இப்போ ஒரு பெரிய ஒரு பாவத்தை நிப்பாட்டுறதுக்காக அந்த சில வேலையில் செய்யலாம். அதுக்கு இமாம்கள் முடிவு கொடுக்கணும், ஏழ்மை ஏழாண்டத்தை இதை வச்சு ஒரு சட்டத்தை புறக எடுத்தாங்க. இதையும் உதாரணமாக எடுத்து. இப்போ அது முதலாவது கதை. ரெண்டாவது கதையில் இளைஞனை ஒரு 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 சிறுவனை கொலை செஞ்சது. பதில் என்னென்னா, வாமல் குலாமும் புள்ளையை பொறுத்த வரையில் அவனோட பெற்றோர் வந்து மிக நல்ல மக்கள், முஃமினீன், நல்ல ஈமான் கொண்ட உம்மா வாப்பா. ஆனால் ஃபஹசீனா ஐயுருஹிகுஹுமா துகியானன் வகுஃப்ரா, எதிர்காலத்தில் உம்மா வாப்பா நல்லா இருக்கிறாங்கோ, ஆனால் இந்த புள்ள எதிர்காலத்தில் குஃப்ரா மாறலாம் அல்லது மோசமாக போகலாம் என்று இது எனக்கு விளங்குது. எனவே இந்த இடத்துல நான் அவரை கொலை செஞ்சுன்னு வருது. எனக்கு அரதுனா ஐயுப்துலஹுமா ரப்புஹுமா ஹைரன் மின்ஹு ஜக்காத்தன் வ அக்ரபருஹுமா, இந்த புள்ள இல்லாமக்கு இதை விட ஒரு என்ன ஜக்காத்தன் நல்ல தூய்மையான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய, அதே போல் அக்ரபருஹுமா பெற்றோரோட மிகவும் இறக்கமான ஒரு புள்ளை உண்டு அல்லாஹு தாலா அவங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக நான் இவரை இல்லாமல் ஆக்கினேன்னு சொல்கிறார். பவிட பின்னு காரணம் இவர் இருந்தாருன்னு சொன்னால் இப்படி ஒன்று நடக்கலாம். அது எனக்கு விளங்கிச்சு, ஆனால் மூசாவுக்கும் தெரியாது. அது ரெண்டாவது கதையில இது. மூணாவது கதையை பொறுத்தவரையில் அந்த சொஹருக்கு கீழே அந்த அந்த இவர் நிமித்தி வச்ச சொஹருக்கு கீழே ஒரு புதையல் இருக்குது. ஏதோ ஒரு சொத்தொண்டு இருக்குது, அனாதைகளுக்கு சொந்தமானது. அப்போ அது போக வேண்டிய ஆளுக்கு போகணும். இது உடஞ்சி விழுந்து என்ன நடக்கும், அது வெளியே வந்துடும். அப்போ அது போக வேண்டிய ஆட்களுக்கு, அது அந்த அனாதைகளுக்கு சரியான முறையில் அவர்கள் கொஞ்சம் வயது வந்ததுக்கு பிறகு, அனாதைன்னா சிறுவர்கள், அனாதை சிறுவர்கள், அவர்களுக்கு வயது வந்ததுக்கு பிறகு 2 அனாதை சிறுவர்கள் குலாம், இவர்கள் வயதை அடைஞ்சதுக்கு பிறகு அவர்களுக்கு அது கிடைக்கணுன்றதுக்காக, அதுவரையும் பாதுகாக்கணுன்றதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் நிமித்தி வைக்கிறேன் அந்த இடத்துல அதுக்குரிய பதிலை சொல்கிறார். இதுதான் 3 பதிலையும் சொல்லி போட்டவர் சொல்கிறார். இது 3 நான் செஞ்சது வந்து ஏண்ட விருப்பப்படி இல்லை, வமா ஃபால்து அந்நம்பி, இது வந்து எனக்கு வெளியால் கொடுக்கப்பட்ட விஷயத்தில் அறிவால் தான் நான் இந்த வேலையை செய்தேன். எனவே இதுதான் உங்களுக்கு பொறுமை இல்லாமக்கு இருந்த விஷயங்கள்ட்ட விளக்கம் என்று சொல்லி அந்த கதாதோட முடியுது. இதில் 3 விஷயத்துக்கும் விளக்கத்தை சொல்லி போட்டு அதில் வரும் பாருங்க. கப்பல் இந்த விஷயத்தை சொல்லி போட்டு அதில் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான், ஃபஅரத்து அன் ஐபஹா, கப்பல் விஷயத்தில் வர அந்த வேர்டை மட்டும் ரத்து அராது என்ற சொல்ல இருந்து வருது. நான் தான் நினைச்சேன் இதை ஓட்ட போட்டு இந்த விஷயத்தை செஞ்சு கொடுக்குறதுக்கு, அதில் வருது. அடுத்த விஷயத்தில் அந்த சிறுவண்ட விஷயத்தில் வரும் அரதுனா, நாங்கள் விரும்பினோம். அப்போ அந்த இடத்துல இவர்கிட்ட முடிவு மட்டுமல்ல, அரதுனா அல்லாஹ் தாலாவுடைய அடுத்த பக்கத்தில் உள்ள முடிவு ஒன்றும் இருக்குது, ப்ளூரலில் வருது, பன்மையில். அப்போ நாங்கள் அதான் உள்ள டிசிஷன் மேக் பண்ணப்படுது இன்னும் பலரால். சொஹரோட விஷயத்தில் வருது அப்படின்னு சொன்னால் அராத ரப்புக்கு, அல்லாவுடைய விருப்பத்தில் அது நடக்குது, அல்லா விரும்பினத்தாலான அந்த வேலை நடக்குது. அப்போ என்னென்னா மேஜ விஷயமெல்லாம் அடுத்த பக்கத்தில் விருப்பங்கள் வருது, ஒரு சாதாரண ஒரு விஷயத்தான் இவருடைய முடிவில் செய்யப்படுது. இப்போ அதுலேயும் ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்றோட ஒரு ஹெவியான விஷயங்கள் நடக்கும்போது அது அந்த இன்னொரு பக்கத்தால் சப்போர்ட் ஒன்று வரும்போது அது சக்ஸஸாக நடக்குது. சாதாரண ஒரு விஷயம் ஒன்று சொன்னால் ஒரு கப்பல் ஓட்ட போட்டு காப்பாற்றிட்டு அங்கே இருக்கிறான்னு சொன்னால் அதை எங்களுக்கு சரி டிசிஷனை மேக் பண்ணி செஞ்சிடலாம்ன்ற ஒரு போக்கத்தான் இந்த இடத்துல அவர் கையாண்டு இந்த 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 கதையை ஊடாக கொடுக்கப்படுறது சொன்னால், மூசா நபிக்கு உங்களை விட இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு ஆள் இந்த உலகத்தில் இருக்கிற, அவர்கிட்ட போய் நீங்கள் தகவல் எடுத்துகிட்டு வாங்கோ, ஏன்னா நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்ச ஆளுன்ற அந்த அரகன்ட் உங்கள்கிட்ட இருக்கப்படாது, அந்த பெருமை உங்கள்கிட்ட இருக்கப்படாது. இந்த கதையை கேட்டு வந்த குறைஷி காபிர்களுக்கும் என்ன மெசேஜ் கொடுப்படுது, நீங்கள் தான் பெரிய ஆட்கள்னு நினச்சிட்டு தேவையில்லை, உங்களோட பெரிய ஆளாக இருந்த ஃபிரௌனை தோக்கடித்த மூசா கூட பெரிய ஆளாக இருக்கல்ல. அது பிறகு அடுத்த மெசேஜ் கொடுப்படுது, இந்த கதையை கேட்டுட்டு வான்னு அனுப்பினானே அவனுக்கு கொடுப்படுற மெசேஜ் என்ன,
நீங்களும் என்னட்ட கதையை கேட்டு அனுப்பிக்கிறீர்கள், ஆனால் உங்களோட நபியே குறைபாடோடு தான் இருந்தார். எனவே ஏண்ட குறையை பிடிக்கிறதுக்காக நீங்கள் அனுப்புவாங்க. மனுஷன்ட சில குறையோடு இருக்கலாம். இப்படித்தான் நீங்கள் எனக்கு தெரியாமைக்கு போகும்னு தானே அனுப்பி வச்சுக்கிறீங்க கதையை கேட்டுவாண்டு. இல்லை அந்த யூதர்கள் அனுப்பி வச்சா, இப்போ யூதர்கள் உண்மையில பின்பற்ற யார? மூசா நபியை. இப்போ அப்படி டோட்டல் ஒரு வைப் தொண்டு நடக்குது. அப்படியே க்ளீன் பண்ணி விட்றான் அல்லாஹ்தால இந்த ஒரு கதையால் எல்லா விஷயத்தையும் போட்டு இந்த கதையை அந்த இடத்துக்கு கொண்டு வந்த தூடாக எங்களுக்கு தர படிப்பினே அதுதான். எனவே பர்சனலாக நாங்கள் எடுக்கிற படிப்பினு சொன்னால் ஒரு புதிய விஷயத்தை தேடுறது நாங்கள் எந்த எஃபர்ட்டையும் கொடுக்கணும். எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தொல்ல தேடிக்கொள்றதுக்கு நாங்கள் இந்த மாதிரியான ஒரு எஃபர்ட்டை சரி கொடுத்து இப்படி சரி கஷ்டப்பட்டு அதை தேடிக்கொள்றதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுவோம். அதே நேரம் இந்த பெருமைன்ற பண்பு நான் தான் எனக்குத்தான் எல்லாம் தெரியும்ன்றது அது ஒரு நாளும் யாருக்கும் இருக்கவும் இல்லாது, யாராலையும் மெயின்டைன் பண்ணவும் இல்லாது. மெயின்டைன் பண்ணினாலும் அது சக்ஸஸ் ஆகாது. அந்த ரெண்டு பிரதான படிப்பினை தான் இந்த கதையோட அல்லாஹ்தாலா எங்களுக்கு தாரது. இதுதான் இந்த கதையோட சுருக்கமான விளக்கம். வார அதில் என்னென்னா இந்த சூரத்து கஹ்ஃபுடைய மெயின் நாங்கள் ஸ்டார்ட்டுக்கு பார்த்தோம். மெயின் தோட் வந்து என்னன்னா மறுமை ஒன்று நடக்கும். மறுமை ஒன்று கட்டாயம் நடக்கும். மறுமை ஒன்று நடக்கும்னு சொன்னால் நாங்கள்லாம் நத்திங். எங்களால் எதுவுமே அதை மீறி செய்யலை. வாழையில் உலகத்தில் நாங்கள் ஏதாவது ஒன்று செய்யும்போது ஒரு தவறுண்டை செய்கிறதுக்கு மாறி இருந்தாலும் கூட அந்த இடத்துல டக்குனுடைய மறுமை ஒன்று நடக்கும்னு ஒரு ஃபீலிங் வந்து என்ன நடக்கும்? நாங்கள் எப்பயும் செகண்ட் ஆகும். அப்போ அதுதான் பேசிக். அப்போ அது உள்ளுக்குள்ளே வர விஷயத்தில் தான் அடிப்படையான ஒரு பிரச்சனையை தான் பேசி வர. அந்த பிரச்சனையை பேசுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த சூறா இறங்குறதுக்கு முன்னுக்கு நடந்த அந்த சம்பவம். குறைசி காபிர்கள் வந்து ரசூல்லாட்ட சொல்கிறதானே, ரசூல்லாட்ட இந்த கதையை கேட்குறேன். இந்த கதையை கேட்குறதோடு அது உள்ளுக்குள்ளே வர ஒரு விஷயம் ஒன்று தான் என்னென்னா அவங்க செப்பரேட் ஆகிறது. நாங்கள் பெரிய ஆகல, எங்களுக்கு வேறையாக படிப்பீங்க, இவங்களோட ஈக்கியலாது. அப்படி பல இன்சிடென்ட்கள் அதுக்கு முன்னுக்கு நடந்துச்சு. அது மாதிரி இல்லை. அதெல்லாம் சேர்த்து எடுத்து ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்தாலா டோட்டலாக ஒரு பதிலை கொடுக்குறான். இது அவங்க கேட்டு வர ஆட்கள் எதை கேட்டாலும் சரி, வெற்றி எப்பயும் இந்த பண்புகளோட இருக்க போகுது. எனவே அவங்க எதிர்பார்த்து வர பண்பால் வெற்றி கிடைக்காது. இதைத்தான் அல்லாஹ்தாலா இந்த இடத்துல பேசிக்காக சொல்ல வர்றது. அதுக்கு ஒரு கதையை அல்லாஹ்தாலா இந்த இடத்துக்கு கொண்டு வந்துக்கிறான். எங்களுக்கு கொஞ்சம் சில எக்ஸ்ட்ராவாக விலகி கொள்றதுக்காக. தலைப்பு முடிச்சுக்கோமே.